வணக்கம் சார். கேள்விப்பட்ட ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. இப்போ நானு அண்ணன்லாம் சேர்ந்து வேர்ல்டு டூருக்காக இப்போ வந்து இருக்கிறது வந்து சுவிஸுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஷோ எங்களுக்கு. அதே மாதிரி ஜெர்மன் போகிறோம், லண்டன் போகிறோம். இந்த மாதிரி ஷோவில் வந்து மாட்டதுனால வந்து நேரடியாக பாக்யராஜ் இதில் வந்து கலந்துக்க முடியல. எங்களுக்கு நானே பாக்யராஜெல்லாம் என்ட்ரி ஆனது ஒரே வருஷம் தான், 77 தான், 16 வயதுல தான் அவர் ஜாயின் பண்ணார். நான் லிரிக் டைரக்டராக வந்தேன், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தார். அந்த மாதிரி உறவுகளில் தொடர்ந்தவங்க. அதே மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் 2-3 படத்துக்கு நான் தான் மியூசிக், உங்களுக்கு காதல் வை போகுமே அப்படின்னு. நாங்கள் வெரி திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப திக்கஸ்டான ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப அறிவுள்ள மேதாவித்தனம் அவற்றை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கதைகளிலும் சரி, எடுக்கக்கூடிய முறையிலும் சரி, மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அருமையான கலைஞரை இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா வருத்தமாக தான் இருக்கு. இன்று வரைக்கும் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த கதையை யாரை சொன்னாங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணலாம் சொல்லி ஐடியா பண்ணி அது மேலே ஏற்றுவதற்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அவ்வளவு செய்யக்கூடிய ஒரே ஆளு பாக்யராஜ் தான். அவர்களை இழந்தது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு சமாச்சாரம். என்ன அவங்க குழந்தைகள் இருக்கு, பூர்ணிமா இருக்காங்க. என்ன சொல்றது, சில இழப்புக்கு எப்படி சார் ஆறுதல் சொல்ல முடியாது. யாரு ஆறுதல் சொல்லி ஆறுதல் அடைப்படுறாங்களா? நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. என்ன வந்து திடீர்னு எதிர்பாராத ஒண்ணு அவர் உடம்பு செல்லாம படுத்துனா, பாரதராஜன் படுத்த மாதிரி இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம். ஐயோ உடம்பு சாப்பிட்டு போயிட்டாருன்னு. இவர் நல்ல திலகாத்திரமா இருந்தாரு, இல்ல ஷோவும் போவாரு, நல்லா பேசுவாரு, நல்ல தலைமை வாங்கி எல்லாத்தையும் இயல்பா எடுத்து நடத்துவாரு. ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை பத்தி ஆழமா பேசக்கூடிய ஆற்றல் அறிவு படைத்தவர் பாக்யராஜ். அவங்களை இழந்தது ரொம்ப பெரிய நஷ்டம் நமக்கு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. திடீர்னு அதிர்ச்சியா இருக்கனால பேச்சு கூட வர மாட்டேங்குது. அது மாதிரி மிக அற்புதமான ஒரு மனிதரை, ஒரு கலைஞரை, ஒரு இசையமைப்பாளரை, ஒரு எழுத்தாளரை நம்ம வந்து பெறுவது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது இழந்தது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அவங்க குடும்பத்திற்கு நான் வந்து ஆறுதல் சொல்லி வாழாது, ஆறுதல் சொல்ற ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அது அவங்கள மீண்டு வரணும், நம்மளும் அதுல இருந்து மீண்டு வரணும், துக்கத்திலிருந்து மீண்டு வரணும். மீண்டு வந்துடும், வேற வழி இல்லை. ஏன்னா வந்து எல்லா துன்பங்களும் துயரங்களும் எல்லாரும் படும்போது கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி மறைஞ்சோம்னா மனசுக்குள்ள குத்திட்டு இருக்கோம். அது வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆறுதலான ஒரு இடத்துல ஒரு உயர்ந்த ஆளுக்கு வாழ்க்கைப்பட்டோம் என்று பூர்ணிமாவும் அவர் அருமையான ஆளுக்கு, ஞானமுள்ள ஒரு ஆளுக்கு பிறந்தோம்னு சொல்லி பிள்ளைகளும் நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நல்ல ஒரு இயக்குனரை நம்ம கண்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தோடு நம்ம வந்து அவரை வழி அனுப்பி வைத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனிடம் மனசார பிரார்த்திப்பதை தவிர வேற வழி கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்க, வேற வழி கிடையாது. நம்மளுடைய மனமாற பிரார்த்தித்து அவர் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக் கொள்வோம். வேற ஒண்ணு சொல்றதுல பாக்யராஜ் இழந்துட்டோம் மறுபடி பெறப்போவதில்லை. எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? கூட பிறந்த அண்ணன் மாதிரி பாரதிராஜா, அவருக்கு வலதுகரமா இருந்தவர் பாக்யராஜ். அப்படி எழுந்து அவருக்கு உதவி செய்த ஒருத்தரையும் இழந்துட்டோம், குடும்பமா இருந்து பாரதிராஜாவை இழந்துட்டோம்ன்ற நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது என்ன, நம்ம இது காரணம் யோசிக்க முடியாது சார். இதெல்லாம் திடீர் நடக்கிறது தான். ஆனா அது சகிச்சுக்க முடியல, நம்மளால ஏத்துக்க முடியல மனசுல. அதுதான் பெரிய வருத்தமான விஷயம். பாரதிராஜான்னு போறது பெரிய வேதனை, பெரிய அது வந்து சொந்தத்தை இழந்த மாதிரி இருந்தது. இது நண்பராக இருக்கிறதுனால நண்பராக இழந்தது அது மன வருத்தமான ஒன்று. மிக சிறந்த கலைஞரை இழந்தோங்கிறதும் நிச்சயமா வருத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. அது வருத்தத்தை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆத்மா சாந்திக்காக வேண்டுவோம்.